பங்குனி உத்திர திருநன்னாள் அன்றுதான் பிராட்டினுடைய ஆவிர்பாவம். அன்னைக்கே பிராட்டிக்கு சர்வலோகேஸ்வரியாக பட்டாபிஷேகம், அன்னைக்கே பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் கடற்கரையில் கல்யாணம் என்று அதனால பங்குனி உத்திரத்தினுடைய விசேஷத்தை சொல்லுவான். பெருமாள் லேட்டா வருவார், தாயாருக்கு கோபம் வரும், அதனால தாயார் சைட்லேருந்து கதவை சாத்திடுவா. அப்புறம் பெருமாள் உள்ள வரக்கூடாதுக்கோசரம் பூப்பந்தாலையும் வெண்ணையால் அடிப்பா. உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்னும் கருணை கருணை ராமானுஷனாக. சுவாமி நமஸ்காரம். ஜெயகரண சுபர்ணா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சுவாமி, பங்குனி அப்படின்னு சொன்னாலே நமக்கு பங்குனி உத்திரம் தான். ஆமாம். பங்குனி உத்திரம் அப்படின்னா பெருமாள் கோயிலெல்லாம் என்ன சிறப்பு? வைணவ பூர்வத்தில் அதனுடைய முக்கியத்துவம் என்ன? பங்குனி உத்திரம் பிரம்மோத்சவம்ன்றது ரொம்ப விசேஷம். ஸ்ரீரங்கத்தில் தினந்தோறும் திருநாள் தான். ரங்கநாதனை கொண்டு சொல்லவே வேண்டாம். அவர் தான் பெரிய பெருமாள். அவருக்கு என்ன இப்போ நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, சம்பத்சரோத்சவன்றதாக தினந்தோறும் திருநாள் தான் அவருக்கு நடக்கிறது. அதில் பங்குனி பிரம்மோத்சவத்தில் பங்குனி உத்திரத்தன்று ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திருநன்னாள் என்னென்னா, எல்லா வைஷ்ணவ கோயில்களையும், ஸ்ரீரங்கத்தில் மட்டும் இல்லை, எல்லா வைஷ்ணவ கோயில்களையும் பெருமாள் தாயார் சேர்த்தி உற்சவம் என்பதாக பெயர். பெருமாள் தாயார் சேர்த்தி அப்படின்னா, சாதாரணமாக விஷ்ணு கோவில்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய சன்னதி தனியா இருக்கும், தாயாருடைய சன்னதி, மகாலட்சுமி தாயாருடைய சன்னதி தனியா இருக்கும். சில சமயங்கள்ல தான் அவர்கள் சேர்ந்து புறப்பாடு கண்டுவிடுவார்கள். மற்ற சமயங்கள்ல அவளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியாக தான் அவளுடைய காரியத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க ஒரு உற்சவம், அங்க ஒரு உற்சவம் நடக்கும். இப்ப காஞ்சிபுரம் மாதிரி கோவில்கள்ல ஒரு வெள்ளிக்கிழமை அன்று ஏகாதசியோ, மாசப்பிறப்போ, அமாவாசையோ, பௌர்ணமியோ வந்ததுன்னா பெருமாளும் தாயார் சேர்ந்து புறப்பாடு கண்டுவிடுவார்கள். நவராத்திரி 10 நாள், அந்த நவராத்திரி உற்சவம் 10 நாள் உற்சவம்ன்றதாக அவர்கள் சேர்ந்து அந்த உற்சவத்தை நடத்தி கொள்வார்கள். வேற பங்குனி உத்திரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அன்றைய தினத்துல அன்று இரவு அந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருப்பது தான் ரொம்ப விசேஷமானது. அது லௌகீகமா சொன்னா மக்களுக்கு புரியும். பட் இருந்தாலும் அதுல ஒரு தெய்வீகத்தை அவர்கள் உணரணும். எப்படி அப்படி கேட்டா, ஒரு கணவன் மனைவி அவர்களுடையதான ஒரு சேர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது லௌகீகமா புரிஞ்சுக்கிறது. ஆனால் உலகத்திற்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய நம்முடைய பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருந்து பக்தர்கள் நம் அனைவரையும் அனுக்கிரகம் செய்யும் திருநன்னாள் இது. அதனால்தான் இதற்கு சரணாகதி திருநன்னாள் என்பதாக பெயர். ஆமா, ஸ்ரீரங்கத்துல பெருமாள் அந்த பிரணய கலகம்னு சொல்லுவா, மட்டை அடி அப்படி சொல்லுவா. அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அதெல்லாம் ஒரு ஃபன், அதெல்லாம் தான் ஃபன். அதாவது பெருமாள் எங்கேயோ போயிட்டு வந்துட்டார், அது ஆஸ்யூஷுவல் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. கொஞ்சம் வர டயத்தில் வரேன்னு சொல்ல, வெளில போகலாம், ரெடியாரு, நான் அழிச்சுன்னு போறேன்னு சொல்லிட்டு லேட்டாக வந்தா அவளுடைய கோபத்தை அவள் காமிப்பாள் இல்லையோ. அந்த மாதிரி பெருமாள் லேட்டாக வருவார், தாயாருக்கு கோபம் வரும், அதனால தாயார் சைட்லேருந்து கதவை சாத்திடுவா. அப்புறம் பெருமாள் உள்ள வரக்கூடாதுக்கோசரம் பூப்பந்தாலையும் வெண்ணையால் அடிப்பா. இதெல்லாம் அடிக்கச்சே கூட ஒரு நளினம், ஒரு அழகு இருக்கு பாருங்க. பூப்பந்து, வெண்ணெய் அதெல்லாம் போட்டு அடிப்பா. அப்புறம் ஒரு வழியா நம்மாழ்வார் கன்வின்ஸ் பண்ணுவார். கன்வின்ஸ் பண்ணி பெருமாளும் தாயாரும் உள்ளே எழுந்துடி அந்த பங்குனி உத்திர மண்டபம்னு இருக்கும் தாயார் சன்னதிக்குள்ள. அன்னைக்கு பெருமாள் எழுந்துடுவார். பங்குனி உத்திர மண்டபம்னு பெரிய மண்டபம், நல்ல ஒரு லார்ஜ் கேதரிங். அந்த காலத்துல பிளான் பண்ணி கட்டிருக்கான். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாலும் அவளுக்கு விஷன் அதுல டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் அந்த காலத்துல பார்த்து பார்த்து கட்டிருக்கான். அப்பேற்பட்டதான அந்த பிரம்மாண்டமான அந்த மண்டபத்துல, தங்கமயமான மண்டபத்துல, இந்த பிரணவாகார விமானம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்குள்ள ரங்கநாத பெருமாளும் ரங்கநாயகி தாயாரும் சேர்ந்து எழுந்தடி இருப்பார்கள். அப்போதான் பகவத் ராமானுஜர் இந்த சரணாகதி பண்ணினார், சரணாகதி கத்தியத்தை அருளி செய்தார் என்பது ஒரு பெரிய முக்கியமான ஒரு செய்தி. இது குறித்து பல அரிய தகவல்களை நாம மக்களுக்கு சொல்லணும். இப்ப கண்டிப்பா சொல்லணும், கண்டிப்பா கேட்கணும், நாங்களும் கேட்டுக்கிறோம். ஆமா, என்ன அப்படின்னா, நானே பலமுறை நம்முடைய நிகழ்ச்சியிலேயே நான் ஆட்சேபம் பண்ணிருக்கேன், ராமானுஜரை தயவு செஞ்சு திருக்கோட்டியூர் கோபுரத்துலேருந்து இறங்கிடுங்க. எப்போ பார்த்தாலும் ராமானுஜர் கோபுரத்து மேலே கோவினார் சொல்லாதீங்கன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல. அப்போ ராமானுஜருக்கு மனித பண்பு இல்லையா, உலகத்தில் எல்லாரும் நற்கதி அடைய வேண்டும் என்பதான எண்ணம் ராமானுஜருக்கு இல்லையான்றதால ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் பதில் இங்க. ஒரு பங்குனி உத்திர திருநன்னாளில் பெருமாளும் தாயாரும் சேர்த்தி உற்சவம் கண்டுகொள்ளக்கூடிய சமயத்தில் ராமானுஜர் சேவிக்கிறார். நீங்கள் ஒரு மனக்கண்ணால் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. முடிந்தால் பாதை காட்டிய பங்குனி உத்திரம் என்பதான ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று நான் பண்ணியிருக்கேன். நானே ராமானுஜர் நடிச்சிருக்கேன். நான் பார்த்திருக்கேன். ரொம்ப உருக்கமா இருக்கும். ஆமா, நானே ராமானுஜர் நடிச்சிருக்கேன். அதை நீங்க ஒரு அதை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள்
ராமானுஜருடைய காலத்தில் என்ன ஒரு ஒழுங்கு, என்ன ஒரு கட்டுப்பாடு, என்ன ஒரு பக்தி சத்த. ராமானுஜர் பேரில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எத்தகையது. ராமானுஜர் வர பெருமாளை தாயாரை சேவிக்கிற, பெருமாளை தாயாரம் பேசுகிறான் அவர்கிட்ட. அம்மாவா பேசுவா இல்லையா? பெருமாளும் தாயாரை ராமானுஜர்கிட்ட அப்படி கொஞ்சம் பேசுகிறான். அப்போ ராமானுஜர் பார்த்தாரு, இவ்வளவு ஜனங்களுக்கு நற்கதி கிடைக்கணுமே, இவ அத்தனை பேரும் உய்ந்து போக வேண்டுமே என்பதற்காக அவர்களுக்காக இந்த இடத்துல தான் சரணாகதி பண்றாரு. உலகம் உய்ந்து போக வேண்டும், உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்னும் கருணை, காரே கருணை ராமானுஜனாக, ராமானுஜன் இந்த சரணாகதி தத்துவத்தை வெளிப்படுத்தின இடம், நாள் ஒரு பங்குனி உத்திர திருநன்னாளில் லக்ஷ்மிபதேர் யதிபதேஷ்ச தயைகதாம்னா, லக்ஷ்மிபதியும் யதிபதியும் சேர்ந்திருந்ததான ஒரு சமயம் அது. அந்த சமயத்தில் தான் கத்யத்ரயம் என்பதாக அருளி செய்தார் சுவாமி ராமானுஜர். பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூபகுண விபவைஸ்வர்ய ஷீலாத்யனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் நித்யானபாயினீம் தேவதேவ திவ்ய மகிஷீம். அப்படியே ஆரம்பிக்கிறார், பிராட்டியிலிருந்து ஆரம்பிக்கிறார். அப்படியே நிரர்களமா பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாத்யனவதிக அசங்கேய கல்யாண குணகணாம். எம்பெருமான் எப்படி இருக்கானோ அந்த எம்பெருமானுக்கு எல்லா விதத்துல மேட் ஃபார் ஈச் அதர் இல்லையோ, அதெல்லாம் ஆரம்பிக்கிற ராமானுஜர். ஒரு கப்பல் பார்த்த உடனே மேட் ஃபார் ஈச் அதர் சொல்ல மாட்டானா? பாரு, இந்த ஜோடி பொருத்த பாரு, எவ்வளவு அழகா ஜோடி பொருத்த பாரு, இவனுக்கு தான் இவன் அமைஞ்சிருக்கான், அவனுக்கு தான் இவன் அமைஞ்சிருக்கான்னு சொல்றோமோ இல்லையோ. அவளோட சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாதி அனவதிக அசங்கேய கல்யாணம் எல்லாம் பகவன் நாராயண அனுரூபம். எம்பெருமான் எப்படியெல்லாம் இருக்கானோ, அதனால்தான் அந்த ராமனும் சீத்தையும் வரும்பொழுது அந்த ராம சீத்தையினுடைய கம்பேரிசன் பாரு. அவ ரெண்டு பேரும் தான் அழகா பார்த்துட்டு பா, ராமனுக்கு தான் சீத்தை, சீத்தைக்கு தான் ராமன். இந்த இவ வேற யாருக்கு இருக்க முடியும்? இப்ப ராவணனுக்கு போய் சேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும்? இல்ல ராமன் சூர்பனக கிட்ட மாட்டிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அந்த யௌவனம், அழகு, நளினம், குணம், கருணை, புரியுது எல்லாமே, எல்லா விஷயங்களும் இல்லையா? ராகவோர்கதி வைதேகீம் துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம். ஆஞ்சநேயர் சர்டிஃபை பண்றார். ஆஹா பாரியா, என்னமோ ராமன் பொண்டாட்டி தொலைச்சிட்டு இப்படி அழறானே, இவன்லாம் என்ன நினைச்சிருந்தேன். கட்சியில சீதையை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது இந்த பொண்டாட்டி விட்டுட்டு ராமன் எப்படி உசுவா இருக்கான்னு. கரெக்ட் இல்ல? அவர் நைட்டுக்கு பிரம்மச்சாரி, அவருக்கு ஃபேமிலி எல்லாம் தெரியாது அவருக்கு. அவர் சுக்ரீவன் தான் அப்படின்னா ராமன் அப்படின்னு நினைச்சு விட்டார். அவர் இல்லையா, பொண்டாட்டி காணனா இப்படி குதி குதி குச்சிட்டு இருக்கான், பேசாம ஜாலியா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு. அப்புறம் பார்த்தார், ஆஹா இவளை விட்டுட்டு ராமபிரான் எப்படி உசுரோடு இருக்கான், ராமன் கல்லஞ்சக்காரன் அப்படின்ட்டு. துல்லியசீல வயோவிருத்தம், வயசு இருக்கட்டும், குணம் இருக்கட்டும், பண்புகள் இருக்கட்டும், அழகு இருக்கட்டும், இதெல்லாம் ராமனுக்கு ராகவோர்கதி வைதேகிம், ராமனுக்கு தான் சீதை, சீதைக்கு தான் ராமன் சொல்றார் ஆஞ்சநேய சுவாமி. அந்த மாதிரி பகவன் நாராயண அபிமதா அனுரூப் அப்படியே அனுபவ பரிவாகமா சுவாமி ராமானுஜருக்கு பெருகிறது. அப்படியே அந்த பிராட்டியினுடைய திருக்கல்யாண குணங்களை பார்க்கிறாரு, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை பார்க்கிறாரு. ஆஹா சரியான சமயம், மூடு பார்த்து அப்பா அம்மா கிட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து வாங்குற மாதிரி இது. அண்ட் இன்ஃபேக்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல நம்ம ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அம்மா பக்கத்துல இருந்துட்டான்னு சொன்னா என்ன இருந்தாலும் அப்பா கிட்ட ஈஸியா கையெழுத்து வாங்கிடலாம். அப்பா கிட்ட தனியா போய் மாட்டினா அவ்வளவுதான் மாட்டிப்போம். அதனால இவளை பக்கத்துல வச்சுட்டு எப்படி லக்ஷ்மணன் என்ன பண்ணான், பெருமாள் காட்டுக்கு போச்சே ராமனை சீதை முன்னிலையில ராமன் கிட்ட சரணாதி பண்ணான். சீதையை பக்கத்துல வச்சுட்டு அப்படி சரணாதி பண்ணான். பெருமாள் காலில் விழுந்தான், சீத்தை மூஞ்ச பார்த்தான். ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா இந்த தமிழ்ல ஒரு பதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெக்கமெண்டேஷன் என்ன தமிழ்ல அர்த்தம்? சிபாரிசு. சிபாரிசுன்னு அர்த்தம் தமிழ்ல, சிபாரிசுன்னு அர்த்தம், ரெக்கமெண்டேஷன் அர்த்தம். எனக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கா, ஸ்ரீ பார்ஷ்வம் புருஷகார பூதம் பேரு. பிராட்டி நமக்காக பெருமாள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவள், நமக்காக பெருமாள்கிட்ட பரிந்து பேசுபவள். ஸ்ரீ பார்ஷ்வம், பார்ஷ்வம்னா பிசைட். பிராட்டி பக்கத்துல இருந்தான்னா எப்பேற்பட்ட பாப்பி காக்காசுரனை போல த மோஸ்ட் வாண்டட் கிரிமினலா இருந்தா கூட அவன் பிழைக்க முடியும். பிராட்டி பக்கத்துல இல்ல அப்படி கேட்டா எப்பேற்பட்ட புண்ணியாத்மாவும் பிழைக்கிறது கஷ்டம். So ஸ்ரீ பார்ஷ்வம் will become as சிபாரிசு.
அதனால அவளை முன்னிட்டு இந்த முறை திருமகள் என்று இவளை முன்னிட்டுன்ற மாதிரி பிராட்டியை முன்னிட்டு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி இத்தனை ஜனங்க இருக்காளே இவா எல்லாருக்கும் நற்கதி கிடைக்க வேண்டாமா, இவாளுக்கான என்னுடைய சம்பந்தத்தினால் நீ மோட்சம் கொடுக்க வேண்டாமா என்று சுவாமி ராமானுஜர் கத்யத்ரயம் என்னும் உத்தமமான ஒரு ஸ்தோத்திரத்தை, பொயட்டிக்கல் ஸ்தோத்திரம் அது, அதாவது ப்ரோஸ் ஆர்டர் ஸ்தோத்திரம் அது. புரியுது. புரோஸ், அது பொயட்ரி இல்லது, புரோஸ், கத்தியம்னு பேரு. இப்ப சொல்றோம் இல்லையோ, அந்த கத்திய ரூபமாக பகவானிடத்தில் பிரார்த்தித்தார். அதனால்தான் இன்னைக்கும் எல்லா சன்னதிகளிலும் பெருமாளுடைய சேர்த்தியில இந்த கத்தியத்ரயத்தை சேவிப்பாங்க. அதாவது சரணாகதி கத்தியம்னு பேரு. டைரக்ட் த கம்ப்ளீட்டர் சரண்டர் இன் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் பெருமாள் அண்டி பிராட்டி திவ்ய தம்பதி, சரண்ய தம்பதி, சேஷி தம்பதி, திவ்ய தம்பதினு பெருமாள் பிராட்டி திருவடியில சரணாகதி பண்றது, அது சரணாகதி கத்தியம்னு பேரு. அடுத்தது வைகுண்ட கத்தியம், இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வைகுண்டம். எப்படி இருக்கும் வைகுண்டம், வைகுண்டம்னா எப்படி, வைகுண்டம்னா நீ போகணும்னு ஆசைப்படுறியா, வைகுண்டம் போனா எப்படி இருப்ப, அதுக்கு ஜர்னி எப்படி இருக்கும், அதோடைய டிராவல் எப்படி இருக்கும், அதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது. சார் எங்கேயோ போறேன் வைகுண்டம், எப்பயோ போய் பார்க்க போறேன், அந்த வைகுண்டத்தை இப்ப நான் எங்க ஃபீல் பண்ணணும்னா ஸ்ரீரங்க கத்தியம். திஸ் ஸ்ரீரங்கம் இட் செல்ஃப் இஸ் வைகுண்டம், பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே. அதனுடைய அர்த்தங்களை நாம தெரிஞ்சு அனுசந்தித்தோம்னா இப்படி ஊரை சாக்கடையா நாளடிக்க மாட்டோம். அது எந்த திவிதேசமா இருந்தாலும் சரி, அந்த திவிதேசங்களுடைய வர்ணனையை பார்க்கும் பொழுது இப்ப நாம எப்படி வச்சிருக்கோம், அதெல்லாம் கம்ப்ளீட்டா பொல்யூட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்ட். இதுதான் பங்குனி உத்திரம். பல திருக்கோவில்கள்ல பங்குனி உத்திரத்துல திருத்தரோட்டம் உண்டு. பல கோவில்கள்ல பங்குனி உத்திரத்துல திருத்தேரோட்டம் உண்டு. சுவாமி விசேஷமா கோவில்ல உண்டு. இப்ப ரங்கநாதன் அப்படிதான், பெருமாள்லாம் அந்த உற்சவத்தை முடிச்சுட்டு மட்டையடி ஆவர். காஞ்சிபுரத்துல பங்குனி உத்திரம் 10 நாள் உற்சவம். மலையாள நாச்சியார் இருந்தாங்க, தாயாரோட பெருமாளுக்கு 10 நாள் உற்சவம் நடக்கும். அப்புறம் 5 தாயார்களோட சேர்ந்து பெருமாள் சேர்த்து கண்டருள்வர். ஒரு நாள் திருமகள், மண்மகள், நீளமதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்பன காஞ்சி வரதராஜ பெருமானோட சேர்ந்து எல்லா தாயார்களும் சேர்ந்து ஒரு சேர்த்தி, அது தாயாருடைய சன்னிதானத்தில் நடக்கும். அது பெருமாள் கம்பீரமா வருவான். அதுவும் ஒரு புது மாப்பிள்ளை மிடுக்கோட. அதுல அப்ப அந்த தாயார்கள்லாம் பார்த்தா இந்த கல்யாணம் ஆகி இப்ப அந்த புதுமண பெண் இந்த சாந்தி முகூர்த்த அறைக்குள்ள போகச்சே என்ன ஒரு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இருக்கு பாருங்க. அந்த திருமுக மண்டலத்துல அவ்வளவு அழகா தெரியும். அதை ரசிக்கலாம். அதை ராமானுஜர், சுவாமி வேதாந்த தேசிகன் முதலான மகான்கள் ரசிச்சிருக்கா, ஆழ்வார்கள் ரசிச்சிருக்கா. எல்லா ஆண்டாள் நாச்சியார் உள்ள எழுந்துருவா. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரிய உற்சவங்கள் உண்டு, பங்குனி உத்திரத்துக்கு பெரிய உற்சவங்கள் உண்டு. பல கோவில்கள்ல இந்த பிரம்மோத்சவம்ன்றது மாசி மாசத்துல பிரம்மோத்சவம் ஆரம்பிச்சிடும். மாசி மாசம் ஆரம்பிச்சதுல ஆணி மாசம் வரலும் பிரம்மோத்சவம் கண்டினியூ. ஒவ்வொரு கோவில்ல ஒரு மாசம் உற்சவம்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆணி வரலும் உற்சவங்கள் போயிட்டு இருக்கும். ஸோ இதில் பங்குனி உத்திரத்தை பேஸ் பண்ணி அன்னைக்கு தீர்த்தவாரி திருநாளா, ஏன்னா உத்திரம்ன்றது தாயாருடைய நட்சத்திரம். இந்த உத்திரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படி கேட்டா, பங்குனி உத்திரத்தன்று தான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அந்த பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு தான் அமுதில் வரும் பெண்ணமுது இன்னமுதான நம்ம 6வது ஒய்ஃப் பிராட்டி அவதாரம் பண்ணினான். அவன் 6வது, இவன் மிஸ்ஸஸ் 6வது. அமுதில் வரும் பெண்ணமுது இல்லையா. ஆனா பங்குனி உத்திர திருநாள் அன்றுதான் பிராட்டினுடைய ஆவிர்பாவம். அன்னைக்கே பிராட்டிக்கு சர்வலோகேஸ்வரியாக பட்டாபிஷேகம், அன்னைக்கே பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் கடற்கரையில் கல்யாணம் என்று, அதனால பங்குனி உத்திரத்தினுடைய விசேஷத்தை சொல்லுவான். இன்னொன்னு ஸ்ரீரங்கத்துல அந்த பங்குனி உத்திர திருநாள்ல தான் கம்பர் நாதமுனிகள் முன்னிலையில் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார் என்பதாக சொல்லுவதும் உண்டு. இந்த மாதிரி பங்குனி உத்திரத்துக்கு பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அமிர்தம் வந்த நாள் அன்னைக்குதான் பிராட்டியே வந்தாச்சு, அமுதில் வரும் பெண்ணமுது. அப்புறம் இந்த அமிர்தத்தை பத்தி நமக்கு என்ன கதை, இந்த அமுதம் 6ஆம் அமுதம். புரியுது. இதெல்லாம் யோசிச்சுதான் ராமானுஜர் என்ன பண்ணார், உத்திர திருநாள்ல பெருமாள்கிட்ட கேட்ட உடனே பெருமாள் உத்தரம் அருளி செய்தான். உத்தரம்னா ஆன்சர். அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்சதே. பெருமாளும் பிராட்டி அனுகிரகம் பண்ணா, நீ என்ன விரும்புறியோ கவலையப்படாத, இவ அத்தனை பேருக்கு மோட்சம் தானே கொடுக்குறேன்ட்டாவான். அப்போ இந்த மோட்சம் உலகத்துல எல்லாருக்கும் வேணும்னு ராமானுஜர் ஆசைப்பட்ட கான்செப்டை பத்தி நாம போக்கஸ் பண்ணி பேச வேண்டிய நாள் இது. பங்குனி உத்திரம். கோபுரம் இல்ல. ஓகே, பங்குனி உத்திரம். ராமானுஜரை கோபுரத்திலிருந்து இறக்கவும் அங்க நடந்த விஷயம் வேற, அதனுடைய ஹாப்பனிங்ஸ் வேற. அதனுடைய விஷயம் என்னது, அது அப்புறம் திருக்கோட்டியூர்ல சில விஷயங்கள் நடந்தன, சம்பவங்கள் நடந்தன, அது வேற. ஆனால் ராமானுஜருடைய கருணைக்கும் பகவானுடைய திவ்ய கிருபைக்கும் நாம் எல்லோரும் உஜ்ஜீவித்து உயிர்ந்து போவதற்கு காரணம் என்னன்னா இந்த பங்குனி உத்திர திருநாள். அதனால்தான் எல்லாருக்கும் முக்கியம்.
அன்னைக்கெல்லாம் கல்யாணம் தான். ஆமா. எங்க வீட்டுலலாம் அன்னைக்கு பங்குனி உத்திர தண்ணிக்கு வடை பருப்பு பாயசத்தோட ரொம்ப விசேஷமாக கொண்டாடி சுவாமிக்கு காலத்துல விசேஷம் நாம தான் சாப்பிட போறோம். ஆமா ஆமா ஆமா. சரியா? ஆனால் அபிஷேகங்கள் நடக்கும், எல்லாம் நடக்கும். கோவில்கள்ல திருக்கல்யாண உற்சவம் பண்ணுவா, ரொம்ப கிராண்டா திருக்கல்யாண உற்சவம் பண்ணுவா. பெருமாளுக்கு தாயாருக்கும் திருக்கல்யாண உற்சவம் பண்ணுவா. புரியுது. அது ஒரு ஃபன், ஒரு ஜாலி. பெருமாளுக்கு தாயாருக்கும் கல்யாண உற்சவம். ஸ்ரீரங்கத்துல அந்த மட்டையடி வேடிக்கை இருக்கும். பச்சக்கு பச்சக்கு அடிப்பா அந்த வெண்ணைய மேல, பின்ன கள்ள தூக்கி அடிப்பா. அது ஒரு ஊடல் இல்லையா? ஆமா ஆமா. சந்தோஷம். கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடியதான ஊடல், அது பிரேமையினுடைய வெளிப்பாடு இல்ல. அப்புறம் கன்வின்ஸ் ஆகி அவன் 2 பேரும் எழுந்துடுவது, சேர்ந்து எழுந்துடுவது ஒரு அழகு. அந்த பெரிய மண்டபம் அது பாத்தீங்கன்னா அது அந்த ஆம்பியன்ஸே பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு வைப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஆம்பியன்ஸ். அப்படியே ஜனங்க கொச்ச 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 உருவா. பலாப்பழத்துல ஈ மைக்கிறதுன்றாலும் இல்லையோ, மாதிரி ரங்கநாதன் தாயார தான் பலாப்பழம், மத்த ஈலா நாம தான். அப்படியே விழுந்து போய்ப்பா. நாம இப்ப போய் சேவிக்கச்சு அங்க ராமானுஜர் இருக்கிறதா நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இதுதான் அந்த பங்குனி உத்திரத்துடைய அத்தியந்த விசேஷமானது. பெருமாள் தாயார் திருக்கல்யாணம். நம்ம பாத்துல ஒரு புதுசா ஒரு கல்யாணம் பண்றோம்னா நம்ம எப்படி கொண்டாடுவோம்? புரியுது. அதான் நம்மளது எல்லாமே, எல்லா ஃபெஸ்டிவலுமே தெய்வத்தை சார்ந்ததான ஃபெஸ்டிவல்ஸ். நேர்களே, ரொம்ப உருக்கமாக பங்குனி உத்திரம் குறித்து சுவாமிகள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த பங்குனி உத்திரத்தில் நாம் எல்லாரும் பெருமாளை தரிசனம் செய்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம சரணாகதி பண்ணிக்கணும். அதுக்குண்டான ஒரு முன்னெடுப்புகளை தான் நாம் சுவாமிகள் மூலம் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே வரோம். சுவாமி நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நன்றி சுவாமி. ஜெயகருட சுபர்ணா, நன்றி. எல்லோருக்கும் பங்குனி உத்திர திருநன்னாள் நல்வாழ்த்துக்கள். பெருமாள் திருக்கல்யாண உற்சவ நல்வாழ்த்துக்கள். நன்றி சுவாமி.